ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாதாம் பால் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கப் அளவு முந்திரி பருப்பும் 1/4 கப் அளவுக்கு வந்துட்டு பாதாமும் எடுத்துக்கலாம். இதில் ஹாட் வாட்டர் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்துட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன். அதையும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நான் ஊரெல்லாம் வைக்கல, அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதில் நம்ம இந்த கழுவி வச்ச அந்த ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அடி பிடிச்சிடாமல் நம்ம இடையில கிண்டிகிட்டே இருக்கணும். அதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் 30 மினிட்ஸ் கழித்து இந்த பாதாம் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ அது எல்லாத்தையும் நம்ம அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு உரித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இது ஓரம் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். அது கூட கொஞ்சமாக பால் விட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதுவும் அதே மாதிரி நல்லா ஊறட்டும். இப்போ ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. அதனால் இடையில கலரி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா வெந்துருச்சு. இது இப்படி ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பாதாம் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் பேஸ்ட் ஆட் பண்ணோன்னே நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடுப்பை வந்து கொஞ்சம் குறைவாகவே வச்சுக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அந்த ஜவ்வரிசி வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதோடு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பு வந்து குறைவான தீயிலே வச்சுட்டு நம்ம வந்து பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட பவுடர் சுகர் இருந்தனால நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பாலில் ஊற வச்ச அந்த குங்குமப்பூவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக வந்துட்டு நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். ரொம்ப நிறைய போட்டுறக்கூடாது, ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கொதித்து வரட்டும். நெக்ஸ்ட்டு வந்து பச்சை கற்பூரம் ஒரு சின்ன பிஞ்ச் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா அந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாயசத்துக்கு பச்சை கற்பூரம் போட்டோன்னா ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு நெய்யில் வந்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பை வந்துட்டு வறுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய பாதாம் பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து லைட்டாக எடுத்து விடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி நல்லா வரும். ஸோ அது அவ்வளோதாங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நியூ இயர்க்கு இந்த பாதாம் பால் பாயாசம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.